இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிவகாமி அம்மா, தப்பிச்சு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல. புள்ள மருமகன்னு சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா எனக்கு குடும்பமே இல்ல, தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த கஷ்டத்தை நீங்க உணரணும்னு தான் இத்தனை நாளா நான் உங்களை தனியா அடைச்சு வச்சிருந்தேன். என்ன பாக்குறீங்க? உங்க பையன் முருகன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் மேல நான் எவ்வளவு பாசமா இருந்தேன்னு தெரியுமா? அவனுக்கு என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல, அதோட வலி என்னன்னு புரியணும்ல, அதான். அதனால மட்டும்தான் நான் உங்களை அடைச்சு வச்சிருந்தேன். இந்த உலகத்துல நான் ஏதாவது ஒண்ணு விரும்பினா அது எனக்கு கிடைச்சே ஆகணும். அப்படி கிடைக்கலன்னா அதை அடையறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஏன் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி மறுபடியும் நீங்க எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ் 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 என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? போலீஸ் என்ன மிலிட்டரியே வந்தாலும் இந்த மகேஷ் பயப்பட மாட்டான். என்கிட்ட வந்து போலீஸ் வருதுன்னு பயமுறுத்துறியா? மிலிட்டரிய வர சொல்லு, இல்ல நேவிய வர சொல்லு. ஓ, நான் யார் தெரியுமா? தோ இங்க நிக்கிறாங்களே சிவகாமி அம்மா, உன் மாமியாரு. அவங்க கிட்ட கேட்டு பாரு. அர்ஜுன், என் லைஃபை எல்லாருமே சேர்ந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இப்ப போப்போன்னு விரட்டுறீங்க. நீங்க போக சொன்னா நான் போயிடுவேனா? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அது எப்படி நான் தனியா இருப்பேனா? இவங்களாம் குடும்பமா உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்களா? இந்த பாரு, இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. சோ இனிமே இந்த வீட்டுல தான் நான் இருப்பேன். சார், ஆமா, கோர்ட் ஆர்டர் இருக்கு மேடம். லேடி போலீஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் பாதுகாப்புக்காக கூடவே இருப்பாங்க. அது ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்கல, அதான் தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அத்தை, ஒரு காஃபி கிடைக்குமா ப்ளீஸ்? அத்தை, ஸ்ட்ராங்கா. இப்போ ஐயோ, ரொம்ப சூடா இருக்கா? இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தணும். மாத்துறேன் மாத்துறேன் மாத்துறேன். சிவராமா, இப்ப நீ வீட்டுக்கு வா. உன்னை எப்படி கவனிக்கிறன்னு மட்டும் பாரு. வா, சீக்கிரம் வா. என்னத்த, கட்டின புருஷன் நான் இருக்கும்போது நீங்க என் பொண்டாட்டியை கவனிக்கிறது நல்லாவா இருக்கு? நான் இவளை பெத்த அம்மா. ஓஹோ, அம்மாவோடலாம் பெரிய உறவு புருஷன். இப்ப அஞ்சலி வயித்துல என் குழந்தை இருக்கு. அவ என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். சார், வாங்க. நீங்க ஆர்டர் பண்ணீங்களே, இதுல மளிகை சாமான் இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓ, வாங்க வாங்க. சார், இதுல மளிகை சாமான், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், இதுல எல்லாமே இருக்கு சார். நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கங்க சார். என்ன இது? அப்படியா? அப்படி ஓரமா வச்சிருங்க. சரிங்க சார். என்னாச்சு இவனுக்கு? லூஸ் ஆயிட்டானா? அத்த, அஞ்சலிக்கு சத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது அவ ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும், அதுவும் அவளா சாப்பிடணும். அதனால தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன்.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால நானே சமைக்க போறேன். ஏய், நீ சமைச்சு நான் சாப்பிடணுமா? அதுக்கு நான் விஷத்தை குடிச்சிருவேன். ஐயோ, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படி விட்டுற மாட்டேன் அஞ்சலி. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது அந்த வீட்ல எத்தனை நாள் நான் உனக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டியா? தினமும் சாப்பிட்டுட்டு சூப்பர் சூப்பர்னு பாராட்டுவல்ல? நீ ஃபீல் பண்ண கூடாதுன்னு அன்னைக்கு உன் மேல இருந்த அன்புல பொய்யா சொன்னது. நீ சமைச்சது எல்லாமே கன்றாவியா இருந்தது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு நீ. ஐயோ, அப்போ உனக்கு என் மேல இருந்த லவ்வால நான் சுமாரா சமைச்ச சாப்பாட்ட கூட சூப்பர்னு சொல்லிருக்க. பாருங்க, அவ வாயால ஒத்துக்கிட்டா பாருங்க. அஞ்சலிக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்கு பாருங்க. அதெல்லாம் பழசுடா. நான் முட்டாளா இருக்கும்போது நீ இப்ப நல்லா சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது அஞ்சலி. போலீஸக்கா, நான் பசிக்குதுன்னு சொல்றேன், இவன் சாப்பிட விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அதுக்கு தானே உங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. மேடம், என் பொண்டாட்டி கன்சீவா இருக்கா. அவ ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்றது தப்பா? அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே மேடம்? ஓ, நீங்க அவர்கிட்ட பணம் வாங்கிருக்கீங்களா? ஐயோ, அப்படி இல்ல மேடம். வாங்கிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு தான் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓ அஞ்சலி, 10 நிமிஷம், 10 நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஆமாங்க சார். இல்லைங்க சார், என் பொண்ணு ரொம்ப திட்டுவா சார். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. பரவாயில்ல, நான் கூட ஏதோ சந்தேகப்பட்டுட்டேன். வேற யாருக்கிட்டயோ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. நீங்க சொல்றது சரிதான். இருந்தாலும் அது இப்போதைக்கு முடியாது சார். ஆமா ஆமா சார். ஆமாங்க சார், ஐயோ, தப்பா எடுக்காதீங்க. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? அது வீட்டுக்கு வந்த முதல் நாளே கிச்சனை நாசம் பண்ணிட்ட. இதுக்கு தான் நீ எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்ன. வெளிய போ முதல்ல. இப்ப போறியா இல்லையா? அஞ்சலி, இப்படிலாம் டென்ஷன் ஆக கூடாது. அது நான் வேற ஒரு யோசனையில இருந்தேனா, அதான் இப்படி ஆயிடுச்சு. நான் உனக்கு வேற சமைச்சு தரேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சார், மேடமை டென்ஷன் ஆக்காதீங்க சார். நீங்க கொஞ்சம் கூலா இருங்க. இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், போ. சரி. பைத்தியம்.